ஆஞ்சநேயமூர்த்தியை போல மிக அழகாக அவன் நாமத்தை, மிக பக்தியாக அவன் நாமத்தை, மிக உருக்கமாக அவன் நாமத்தை சொன்னவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் கண்டுபிடிப்பது கஷ்டம். அவர் அப்படி பக்தி செய்வார். அப்படி பக்தி செய்கிற பொழுது அவர் கண்களில் இருந்த நீர் அப்படியே தாரை தாரையாக வழியும் என்று சொல்லுவார். அவ்வளவு அருமையான பக்தி. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூரண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் என்று ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. நீரவன், நிழலவன், நிலமவன், நிழலவன் நெருப்பவன், நினைந்து கொஞ்சி நீர் அவன் கால்களை, நெஞ்சினை தோள்களை நெருங்கி நின்றால் நேரவன் தோன்றுவான். வாக்கினாலே அவனுடைய திருநாமத்தை நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். மனத்திலானே நினைத்து வாக்கினாலே அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உடம்பினாலே அவனுக்கு அழகான பூஜைகள் செய்ய வேண்டும். ஒரு மாலையை தொடுத்து அவனுக்கு சூட்ட வேண்டும். அப்படி மாலையை தொடுத்து சூட்டியவள் தான் நமக்கு ஆண்டாள், சூடி கொடுத்த சுடற்கொடி. அந்த மாலையை தொடுக்கிற பொழுதே கண்ணன் நாமம் சொல்லி 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 தொடுப்பாள். ஸ்ரீவித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசன் கிருஷ்ணர் அந்தாதியை நாம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பரமாத்மா மேலே மிக அழகாக, மிக அற்புதமான பக்தியை அமுத தமிழோடு குழைத்து அழகான பாடல்களாக நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான பாடல்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடல்களிலே அடுத்த பாடலாக மிகச் சிறப்பாக நாம் சிந்திக்கக்கூடிய பாடல் நீரவன், நிழலவன், நிலமவன், நிழலவன் நெருப்பவன், நினைந்து கொஞ்சி நீர் அவன் கால்களை, நெஞ்சினை தோள்களை நெருங்கி நின்றால் நேரவன் தோன்றுவான். நேரவன் தோன்றுவான், நிழலவன் காட்டுவான். நேரம் பார்த்து தேரவன் ஓட்டுவான், சீரவன் கூட்டுவான் திருத்தெய்வமே என்று அழகாக பாடுகிறார். அவன் எல்லாமாக இருக்கிறான், பஞ்சபூதங்களுடைய வடிவாக இருக்கிறான். அவன்தான் இந்த மண், அவன்தான் இந்த காற்று, அவன்தான் இந்த நீர், அவன்தான் இந்த நெருப்பு, அவன்தான் இந்த ஆகாயம். வானத்துள் ஆனாவாய், மண் நீர் தீ காற்றினில் அவையாவாய், மோனத்துள் வீழ்ந்திருப்பார் தவ முனிவர்த மகத்தினில் ஒளிர் தருவாய், கானத்து பொய்கையிலே தனி கமலமன் மலர்மிசை வீற்றிருப்பாள், அந்த தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டு காத்தருள்வாய் என்று மிக அழகாக பாரதி பாடுவார். அப்படி வானாக, மண்ணாக, பஞ்சபூதங்களுடைய வடிவாக அவன் காட்சி தருகிறான். அப்படிப்பட்ட அந்த இறைவனை எப்படி வழிபாடு பண்ண வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். நீர் அவன் கால்களை, நெஞ்சினை தோள்களை நெருங்கி நின்றாள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இரண்டு கைகளாலே அவனுடைய இரண்டு பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். ஒருவன் மிகப்பெரிய கெட்டிக்காரத்தனமாக கடவுளை கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு சுவாமி இடத்துல கேட்டான், கடவுளே, நீ பல்வேறு வடிவங்களிலே இருக்கிறாய், பல்வேறு வடிவங்களிலே உனக்கு நிறைய கரங்கள் இருக்கின்றன. 2 கரங்கள், 4 கரங்கள், 8 கரங்கள், 16 கரங்கள், 10 கரங்கள், அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி என்றால் 18 கரங்கள், இன்னும் ஏன் கல்கத்தாவிலே 1000 கை காளி என்றெல்லாம் நிறைய கரங்கள் இருக்கின்றன. ஆனால் எத்தனையோ கரங்கள் இருந்தாலும் கால்கள் மட்டும் ஏன் 2 உனக்கு என்று கேட்டார். சுவாமி சிரித்து கொண்டே சொன்னார், நான் கரங்களைப் போல கால்களை நிறைய வைத்திருந்தால் எந்த பாதங்களை நீ பிடித்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு குழப்பம் வரும் அல்லவா? ஆகையினாலே எத்தனை கரங்கள் இருந்தாலும், எத்தனை முகங்கள் இருந்தாலும், எத்தனை தோள்கள் இருந்தாலும், பாதங்கள் மட்டும் நான் 2ஆக உனக்கு படைத்திருப்பதன் காரணம், உன்னுடைய 2 கைகளாலும் என்னுடைய 2 கால்களை நீ கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று எப்படி வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறாரோ அப்படியாக அந்த பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். நீரவன் கால்களை, பாதங்களை பற்றி கொள்ளுதல். நெஞ்சினை, பகவானுடைய இருதயத்தில் எப்படி இடம்பெற முடியும்? அவன் நாமத்தை இடையராது நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த நாமத்தின் மூலமாக அவனுடைய இருதயத்திலே நாம் இடம்பெற முடியும். ஆஞ்சநேயமூர்த்தியை போல மிக அழகாக அவன் நாமத்தை, மிக பக்தியாக அவன் நாமத்தை, மிக உருக்கமாக அவன் நாமத்தை சொன்னவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் கண்டுபிடிப்பது கஷ்டம். அவர்
அப்படி பக்தி செய்வார். அப்படி பக்தி செய்கிற பொழுது அவர் கண்களில் இருந்து நீர் அப்படியே தாரை தாரையாக வழியும் என்று சொல்லுவார். அவ்வளவு அருமையான பக்தி. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூரண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் என்று ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. அப்படி கண்களிலே இருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். நாளும் இருகரம் கூப்பியே நிற்பவா, நனைந்த கண்களால் பக்தி செய்பவா, கோளும் உன்னிடம் குறுகியே ஓடுமே, குறைகள் நீக்கியே எம்மை ஆள்பவா, மீளும் வழி சொல்லும் கிருஷ்ணானந்த சத்குரு, மேன்மை நெஞ்சிலே எப்பொழுதும் இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட அருமையான அந்த நனைந்த கண்களால் பக்தி செய்யக்கூடிய அந்த அருமையான அந்த ஆஞ்சநேய மூர்த்தி. ஒரு முறை சீதையும் ராமனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த புறத்திலே. அவர்கள் அந்த புறத்தின் உள்ளே இருக்கிறார். ஆஞ்சநேய மூர்த்தி வாசல் கதவு பக்கத்திலே நின்று கொண்டு யாராவது உள்ளே வரக்கூடாது என்பதற்காக காவல் காத்து கொண்டிருக்கிறார். கண்கள் நிறைய நினைய கண்ணீர் சொரிய ராமா 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 என்று ஜபித்தபடி இருக்கிறார். அப்படி ஜபித்தபடி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே ராமனும் சீதையும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே ராமன் சில நொடிகளுக்கு ஒரு முறை அப்படியே திரும்பி பார்க்கிறான் ஆஞ்சநேய மூர்த்தியை. சீதையுடன் பேசுவான், ஆஞ்சநேயரை பார்ப்பான். சீதையுடன் பேசுவான், ஆஞ்சநேயரை பார்ப்பான். சில நேரத்திலே சீதைக்கு கோபம் வந்து விட்டது. எல்லாருக்கும் வரக்கூடியது தானே. கோபம் வந்த உடனே சீதை சொன்னாள், நாம் 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிற போது எதற்கு ஆஞ்சநேயரை பார்க்கிறீர்கள்? அவன் பாட்டுக்கு அங்கே உட்கார்ந்து உங்களை பார்க்கிறானா? அவன் கண்களை மூடி கண்ணீர் பெருக ராம ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன் நீங்கள் பார்க்கிறீர்கள்? அப்பொழுது பகவான் சொன்னார், நானாக பார்க்கவில்லை, அவனுடைய மந்திர ஜபம் இருக்கிறதே அது என்னை இழுக்கிறது என்று சொன்னார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று மாணிக்கவாசகர் சொல்லு போல அது அப்படியே என்னை இழுக்கிறது என்று சொன்னார். சீதைக்கு அது சற்று கோபத்தோடு சொல்கிறாள், சும்மா ஏதாவது சொல்லாதீர்கள், கொஞ்சம் பொறு, ஆஞ்சநேயா இங்கே வா என்று கூப்பிட்டார். ஆஞ்சநேயர் அருகிலே வந்தார். ஆஞ்சநேயருடைய மேனியில் இருந்து ஒரு ரோமத்தை தன்னுடைய கரங்களாலே எடுத்து சீதையின் காதுகளிலே கொண்டு போனார். உடம்பிலே இருந்து எடுத்த ரோமம். அந்த ரோமத்திலே இருந்து ராமா 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 என்ற சப்தம் வந்து கொண்டே இருந்தது. சீதை ஆச்சரியப்பட்டு போனாள். என்ன சுவாமி என்று கேட்டாள். அவன் உடம்பிலிருந்து உதிர்ந்த ரோமமே ராமநாமம் சொல்லுமானால் அவன் எந்த அளவிற்கு அந்த ராமநாமத்திலே தோய்ந்திருப்பான் என்று யோசித்துப்பார் என்று சொன்னார். அப்படியானால் அந்த ராமநாமம், அந்த நாமத்தின் வழியாக நாம் செய்கிற பக்தி இறைவனை நம்மை நோக்கி வரவழைக்கிறது. ஆகையினாலே தான் கவியரசர் சொல்லுகிறார், நீரவன் கால்களை, நெஞ்சினை, தோள்களை, அந்த தோள்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அழகான மலர் மாலைகளை தொடுத்து சூட்ட வேண்டும். மனம், வாக்கு, காயம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி மனத்தினாலே அவன் நாம ஜபத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம ஜபத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வாக்கினாலே அவனுடைய திருநாமத்தை நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். மனத்திலானே நினைத்து வாக்கினாலே அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உடம்பினாலே அவனுக்கு அழகான பூஜைகள் செய்ய வேண்டும். ஒரு மாலையை தொடுத்து அவனுக்கு சூட்ட வேண்டும். அப்படி மாலையை தொடுத்து சூட்டியவள் தான் நமக்கு ஆண்டாள், சூடி கொடுத்த சுடற்கொடி. அந்த மாலையை தொடுக்கிற பொழுதே கண்ணன் நாமம் சொல்லி 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 தொடுப்பாள். இப்பொழுதெல்லாம் நாம் கடைக்கு போய் பூவை வாங்கி கொண்டு அப்படியே போய் சுவாமிக்கு போடுகிறோம். அது ஏதோ ஒரு சடங்காக, கடமையாக மாறிவிட்டது. ஆனால் அந்த பூவை எடுத்து, அந்த பூவை விடியற்காலையில் எழுந்து அந்த பூவை எடுத்து அந்த பூவை நன்றாக சுத்தம் செய்து அதன் பிறகு அந்த பூவை அந்த நாரிலே ஒன்றாக தொடுத்து, தொடுக்கிற பொழுதே பகவான் நாமத்தை சொல்லி தொடுத்து பிறகு கடவுளுக்கு சாத்துவார்கள். காலையிலே அந்த பூவை பறிக்க வேண்டும், மரத்திலே ஏற வேண்டும் என்று சொல்லியே தன்னுடைய கால்கள் மரத்தின் மேலே வேகமாக ஏறுவதற்காக கால்களுக்கு புலிக்காலாக மாற வேண்டும் என்று வியாக்கிரபாதர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவர் சிதம்பர நடராஜ பெருமான் இடத்திலே பிரார்த்தனை செய்து தன் பாதங்களை புலிக்காலாக மாற்றினார். ஆகையினாலே அவருக்கு புலிக்கால் முனிவர் என்று பெயர். போதொடு நீர் சுமந்தேத்தி பூவார் அவர்பின் புகுவேன் என்று சொல்வார் அப்பர் பெருமான். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணலும் அதிகண்டு அது அருள் புரியா நிற்கும் எண்ணிலி கோடி இழி பிறவிகள் நன்னறியாமல் நழுவுகின்றார்களே என்பார் திருமூலர்.
சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்வார் அப்பர் பெருமான். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் வாழ்நாளும் சாநாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினை என்பார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி இறைவனுக்கு புஷ்ப மாலைகள் சார்த்துவது, பூவை தொடுத்து சார்த்துவது, அப்படி சதாசர்வ காலமும் அந்த பகவானுக்கு பக்தி செய்வது. சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தினில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றாமை ஆம்மாவோம் உமக்கே நாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் பாடி பரவுவார். அப்படி பகவானுக்கு மாலை சூடி கொடுத்த சுடற்கொடியாகி கண்ணனோடு கலந்து விட்டவள், ரங்கனோடு கலந்து விட்டவள் ஆண்டாள் நாச்சியார். அப்படி அவன் பாதங்களை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். மனத்தினாலே அவனை எப்பொழுதும் பூஜித்து கொண்டே இருக்க வேண்டும். மாலை சூட்டி கரங்களாலே உடலாலே அவனுக்கு பூஜிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி செய்தால் என்ன என்று கேட்டால் மிக அழகாக சொல்வான். நேரவன் தோன்றுவான். அவன் பகவான் நேரடியாக நமக்கு வந்து விடுவான். நேரவன் தோன்றுவான், நிழலவன் கூட்டுவான். நீங்கள் இருப்பதற்கான ஒரு அழகான நிழலை உங்களுக்கு வாழ்க்கையிலே தருவான். நேரவன் தோன்றுவான், நிழலவன் கூட்டுவான். நேரம் பார்த்து தேரவன் ஓட்டுவான். இறைவன் இருக்கிறானே, நம்முடைய வாழ்க்கை தேரை அவன்தான் நடத்தி கொண்டிருக்கிறான். வாழ்க்கை தேரை அவன்தான் ஓட்டி கொண்டிருக்கிறான். நாம் வெறும் கருவியாக இருக்கிறோம். யாரெல்லாம் மனம் வாக்கு காயத்தினாலே அவனை வழிபாடு செய்கிறார்களோ, அவன் பாதங்களை கெட்டியாக பற்றி கொள்ளுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை ரதத்தை அவன் செலுத்துகிறான். நேரம் பார்த்து தேரவன் ஓட்டுவான், சீர் அவன் கூட்டுவான். பிறகு என்ன செய்வான்? உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களையும் அள்ளித்தருகிறவனாக அவன் இருக்கிறான். சீர் என்று சொன்னால் சிறப்பு, சீர் என்று சொன்னால் செல்வம், சீர் என்று சொன்னால் எல்லா வகையான நன்மைகள். பொதுவாக ஆகினால்தான் சொல்லுவார்கள் சீர் கொடுப்பது, பெண்ணுக்கு சீர் கொடுப்பது என்று சொல்வார்களே, அப்படி சீர் கொடுக்கக்கூடிய அழகான தருணம். சீர் அவன் கூட்டுவான், சீரை தரக்கூடிய அருமையான பணியை அவன் செய்வான். நேரம் பார்த்து சீர் அவன் கூட்டுவான். அந்த தெய்வம் என்ன செய்கிறான்? வாழ்க்கை தேரை ஓட்டுவான். நேரவன் தோன்றுவான். இப்படி செய்தால் எப்படி அந்த தெய்வத்தை, அந்த கடவுளை, அந்த பரமாத்மாவை நீரவன் கால்களை நெஞ்சினை தோள்களை நெருங்கி நின்றால் நேரவன் தோன்றுவான், நிழலவன் காட்டுவான். நேரே தோன்றி அவனுக்கு வாழ்க்கைக்கு நமக்கு அவனுடைய திருவடிகளிலே நிழலை நமக்கு தருவான். நிழலவன் காட்டுவான். நேரம் பார்த்து தேரவன் ஓட்டுவான், சீர் அவன் கூட்டுவான். திரு தெய்வமே, அந்த கண்ணன் இருக்கிறானே, இந்த கடவுள் இருக்கிறானே, நம்மை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய பரமாத்மாவாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் எப்படி பக்தி பண்ண வேண்டும் என்று நமக்கு அழகான ஒரு ஓவியமாக இந்த பாடலை தருகிறார். பக்தி என்பது வெறும் சடங்காக, ஏதோ கோயிலுக்கு போகிறோம், சுவாமி கும்பிடுகிறோம், அர்ச்சனை செய்கிறோம், அபிஷேகம் செய்கிறோம், புறச்சடங்குகள், இவையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று யாரும் நமக்கு பெரியவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இவைதான் பக்தி என்று அந்த நிலையிலேயே நின்றுவிடக்கூடாது. அர்ச்சனை செய்தால் எதற்காக செய்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கோவிலிலே முடி இறக்கினால் ஆணவத்தை போக்குவதற்காக என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பாத யாத்திரையாக நடந்து போனால் கால்கள் படைத்த பலன் அதுதான் என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு மலர் மாலையை வாங்கி சூட்டினால் இறைவனுக்கு அது அழகாகவும் மனமுள்ளதாகவும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி நாம் எதை செய்தாலும் கூட அந்த செய்யக்கூடிய அந்த சடங்கிலே பக்தி நமக்கு கலந்திருக்க வேண்டும். வெறும் புறத்திலே இருக்கக்கூடிய சடங்குகளோடு நின்று கொண்டு இதுதான் பக்தி என்று சொல்லாமல் அகத்திலே அன்பை மலரச் செய்வது, அகத்திலே உண்மையான அந்த நெகிழ்தலை மலரச் செய்வது இருக்கிறதே, அதுதான் நமக்கு வேண்டிய அற்புதமான தருணம். அதற்காகத்தான் ஆலயம், அதற்காகத்தான் கடவுள், அதற்காகத்தான் வழிபாடு. அப்படி செய்தவர்கள்தான் அவன் பாதங்களை பற்றி இருக்கிறார்கள். அவன் நாமத்தை நெஞ்சமுருகி சொல்லி இருக்கிறார்கள். அவனுக்கு மாலையை சூட்டி அவனை வாழ்த்தி அவனோடு இணைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தியைத்தான் நாம் இன்றைக்கு பெற வேண்டும். நாம் வெறும் புறச்சடங்கோடு நின்று விடாமல் அகத்திலும் நமக்கு அன்பை மலரச் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை இந்த பாடல் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. நீரவன், நிலமவன், நிழலவன், நெருப்பவன்.
நினைந்து கொஞ்சி நினைந்து கொஞ்சி என்று சொல்கிறார். நினைந்து கொஞ்சி நீரவன் கால்களை நெஞ்சினை தோள்களை நெருங்கி நின்றால் நேரவன் தோன்றுவான், நிழலவன் காட்டுவான், நேரம் பார்த்து தேரவன் ஓட்டுவான், சீரவன் கூட்டுவான், திருத்தெய்வமே என்று மிக அழகாக கண்ணனை பணிந்து பாடுகிறார். நாமும் பக்தியை புறச்சடங்கோடு நிறுத்தி விடாமல் அகத்திலும் அன்பை மலரச் செய்வோம். நன்றி.